ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய 2 வித இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் நேற்று மதியம் 1 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு இன்னும் விரைவாக மதியம் 12 மணியிலிருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கீழ் திருப்பதியில் இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று அக்டோபர் 11ஆம் தேதி மதியம் 12 மணி தொடங்கி நாளை அக்டோபர் 12ஆம் தேதிக்குரிய இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மொத்தம் 18,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கீழ் திருப்பதியில் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று அக்டோபர் 11ஆம் தேதி மதியம் 12 மணி தொடங்கி நாளை அக்டோபர் 12ஆம் தேதிக்குரிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 2,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் இன்று மதியம் 12:30 மணி போல் செக் பண்ணி பார்த்த சமயத்தில் எஸ்எஸ்டி டோக்கன்கள் 15,647 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன் 1,536 டோக்கன்களும் மீதம் இருந்தது. நாளை அக்டோபர் 12ஆம் தேதிக்குரிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் எந்த தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க என்பதையுமே டிடிடி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு பக்தர்கள் கூட்டம் கீழ் திருப்பதியில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இன்று மிக விரைவாக மதியம் 12 மணியிலிருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தரிசன டோக்கன்கள் மதியம் 12 மணி தொடங்கி மாலை 5 மணிக்குள்ள தினமுமே அன்றைய நாள் பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து எப்போ வேண்டுமானாலும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த தரிசன டோக்கன்கள் தேவைப்படக்கூடியவங்க இந்த தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடத்துல காலையில் 11 மணிக்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கியூ ஓப்பன் பண்ண உடனே கியூவில் ஜாயின் பண்ணி தரிசன டோக்கன்கள் வாங்கிக்கலாம். இந்த இலவச டோக்கன்கள் கீழ் திருப்பதியில் மட்டும்தான் கிடைக்கும். திருமலையில் அதாவது மேல் திருப்பதியில் எங்கேயுமே கிடைக்காது. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்களும் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கிடைக்காது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ அலிப்பிரி நடைபாதையிலையோ எங்கேயுமே எந்தவித தரிசன டோக்கன்கள் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு எந்தவித இலவச தரிசன டோக்கன்களோ அல்லது தரிசன டிக்கெட்டுகளோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்தவித டோக்கன்கள் அல்லது டிக்கெட்டுகள் இல்லைனாலுமே இந்த 2 நடைவழி பாதை வழியாக நடந்து போய் திருமலையில் போய் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி கூட பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ திருமலையில் கிருஷ்ண தேஜா சர்க்கிள் என்ற இடத்துல ஆரம்பமாகுது. ஆனால் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாகும் பட்சத்தில் இந்த தரிசன கியூ ஆனது சிலாத்தோரணம் இடத்திலிருந்து ஆரம்பமாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அன்றைய நாள் கியூ எங்க ஆரம்பமாகுது என்பதை அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அஃபிஷியல்ஸ் கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்திற்கு போறதுக்கு திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நாம போகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் பெருமாளை தரிசனம் செய்வதற்கு எந்தவித ஐடி ப்ரூஃபும் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த இலவச டோக்கன்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் தான் நீங்கள் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்ய முடியும். உங்களுக்கு எந்த டைம் ஸ்லாட் கிடைச்சிருக்கோ அந்த டைம் ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி போய் நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லேட்டாக போகிறதாக இருந்தால் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் இரவு 10 மணிக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணிடணும். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இந்த 2 டோக்கன்களில் எந்த டோக்கன் நீங்கள் வாங்கினாலும் ஒரே தரிசன கியூ மூலமாக போய் தான் பெருமாளை தரிசனம் செய்ய முடியும். தரிசன கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்தினுடைய பேர் ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். இந்த இடத்திற்கு திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நம்ம போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்கள் திருமலைக்கு பஸ்,
பிரைவேட் வெஹிக்கிள்ஸ், ஓன் வெஹிக்கிள்ஸ் அல்லது அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகலாம். திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் அந்த நடைபாதையில் இருக்கக்கூடிய 1250வது படியில் மறக்காமல் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். இந்த 2 இலவச தரிசன டோக்கன்களில் ஏதாவது ஒரு டோக்கன் வாங்கி நீங்கள் ஒரு முறை பெருமாளை தரிசனம் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தரிசனம் செய்த நாளில் இருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக முடிந்த பிறகு தான் மறுபடியும் இந்த 2 தரிசன டோக்கன்களில் ஏதாவது ஒரு தரிசன டோக்கன் வாங்க முடியும். இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கீழ்த்திருப்பதியில் தினமுமே கொடுக்குறாங்க. அன்றைய நாளினுடைய கோட்டாவினுடைய டோக்கன்ஸ் எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா இம்மிடியட்டாக அந்த இலவச தரிசன டோக்கன் கவுண்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதற்கடுத்து மறுநாள் மதியம் 12 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே மறுபடியும் அந்த இலவச தரிசன டோக்கன் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு அடுத்த நாளுக்குரிய இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. SST டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசன பக்தர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் பக்தர்கள் கியூவில் ஜாயின் பண்ணி வெயிட்டிங் ஹால் கடந்து வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே போகக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு ஒரு டோக்கன் ஸ்லிப் கொடுப்பாங்க. அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். இலவச டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் பக்தர்கள் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய டோக்கன் ஸ்லிப்பை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் நாம் பே பண்ணணும். அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து ஒருத்தருக்கு 2 முதல் 10 எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் திருமலையில் இருக்கக்கூடிய எந்த வித தரிசன கியூவில் ஜாயின் பண்ணாலும் டோக்கன் வாங்கியோ டோக்கன் வாங்காமலோ அல்லது டிக்கெட் வாங்கியோ போகக்கூடிய எந்த தரிசன கியூவாக இருந்தாலும் அந்த தரிசன கியூவில் கொஞ்சம் தூரம் போன பிறகு நம்முடைய மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே நம்முடைய பொருட்களை நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த பொருட்களை பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு எதிர்க்க பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். அந்த இடத்தில் போய் நம்முடைய பொருட்களை மறுபடியும் திரும்ப வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் தரிசனத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி முடிக்காணிக்கை கொடுப்பதாக இருந்தால் திருமலையில் எங்கெல்லாம் முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய இடங்கள் இருக்குது, அந்த முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய இடங்கள் இயங்கக்கூடிய நேரம் மற்றும் 24 மணி நேரமும் முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய இடத்தினுடைய விவரங்களினுடைய வீடியோவினுடைய லிங்க்கை இந்த வீடியோவினுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் திருமலை மற்றும் திருப்பதியில் தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் TTD ரூம்ஸ் தினமுமே ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் நேரடியாக போய் ரூம் புக் செய்வதற்கு எந்தவித தரிசன டிக்கெட்டோ டோக்கனோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. கீழ் திருப்பதியில் தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் தினமுமே அதிகாலை 6 மணி தொடங்கி TTD ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. திருமலையில் தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் திருமலையினுடைய CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே அதிகாலை 5 மணி தொடங்கி ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் திருமலை மற்றும் திருப்பதியில் ரூம் எடுப்பதற்கு மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கணும். தனி ஒரு நபருக்கு TTD ரூம்ஸ் 2 லொக்கேஷன்லேயும் ரூம் கொடுப்பது கிடையாது. ஆஃப்லைனில் ரூம் எடுப்பதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். சப்போஸ் நீங்கள் தனி நபராக போயிருக்கீங்க அல்லது உங்களுக்கு TTD ரூம்ஸ் ஆஃப்லைன்லேயும் கிடைக்காத பட்சத்தில் ரெஃப்ரெஷ் பண்ணுவதற்கு மட்டும் இடம் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், இந்த 2 இடங்களையுமே ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ், ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. இதே போன்ற வசதிகள் திருமலையில் தங்குவதற்கும் இருக்குது. திருமலையில் CRO ஆஃபீஸை ஒட்டி இருக்கக்கூடிய PAC 1, 2, 3, 5 மற்றும் புதிதாக ஓப்பன் செய்யப்பட்டுள்ள வெங்கடாத்ரி நிலையம், இந்த இடங்களிலெல்லாம் ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ், ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. இந்த சில PAC ஹால்ஸ்லேயே அன்னப்பிரசாதம் கொடுக்குறாங்க. சில PAC ஹால்ஸில் மினி கல்யாண கட்ட வசதிகளும் இருக்குது. அங்கேயே கூட நீங்கள் முடிக்காணிக்கை கொடுத்துக்கலாம். இந்த வசதிகள் ஒரு சில PAC ஹால்ஸில் இருக்கும். இது போக தனியாக இலவச அன்னப்பிரசாதம் கொடுக்கக்கூடிய இடமும் திருமலையில் இருக்குது. திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய புஷ்கரணி தெப்பத்திற்கு ரைட் சைடில் இலவச அன்னப்பிரசாதம் கொடுக்கக்கூடிய மாத்ருஸ்ரீ வேங்கமாம்பா அன்னப்பிரசாதம் காம்ப்ளெக்ஸும் இருக்குது.
இங்கே காலையில் 8:30 மணி தொடங்கி இரவு 10:30 மணி வரைக்கும் இலவச அன்னப்பிரசாதம் கொடுப்பாங்க. மாலை 4 to 5, அதாவது 4 மணி தொடங்கி 5 மணி வரைக்கும் மட்டும் இந்த இலவச அன்னப்பிரசாதம் காம்ப்ளெக்ஸில் ஒரு பிரேக் டைம். அந்த நேரத்தில் இலவச அன்னப்பிரசாதம் கொடுக்க மாட்டாங்க. மறுபடியும் 5 மணி தொடங்கி இரவு 10:30 மணி வரைக்கும் தொடர்ந்து இலவச அன்னப்பிரசாதம் கொடுப்பாங்க. நேற்று அக்டோபர் 10ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 74,468. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 26,878. உண்டியல் காணிக்கை 3.86 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் கியூ கிருஷ்ண தேஜா சர்க்கிள் கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 20 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 3 முதல் 7 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 20 முதல் 24 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 4.5 மணி நேரம் ஆகலாம். இந்த தரிசன நேரமானது அன்றைய நாளினுடைய பக்தர்கள் கூட்டத்தை பொறுத்து தினமுமே மாறுபடக்கூடியது. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்ற நண்பர்களோடு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.